இமேஜின் திஸ். நீங்க சில வருஷமா எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆஃப்டர் சம் டைம் உங்க ஃப்ரெண்டை மீட் பண்றீங்க. நீங்க பண்ற அதே எஸ்ஐபி அமௌண்ட் தான் அவரும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரோட வெல்த் டபுள் ஆயிருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? நல்ல எஸ்ஐபி ஃபண்ட் சூஸ் பண்ணதுனாலயா, ஸ்மார்ட்டா ரீபேலன்ஸ் பண்ணதுனாலயா, இல்ல நீங்க மிஸ் பண்ண ஏதோ ஒரு க்ரூஷியல் சீக்ரெட் இருக்கா? நீங்க உங்க எஸ்ஐபில மேக்ஸிமம் பணம் பண்ணணும்னா மேக்கிங் எவ்ரி சிப் கவுண்ட் இந்த வெபினாருக்கு மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்னொரு இன்வெஸ்டர் இருக்காரு. எல்லாரும் பை பண்றப்போ இவரு செல் பண்ணுவாரு. மார்க்கெட் பேனிக் ஆகும்போது இவரு இன்வெஸ்ட் பண்றாரு. ரிஸ்கியா தோணுதுல, ஆனா சம்ஹவ் இவரு வின் பண்றாரு. இதுக்கு பேர் தான் கான்ட்ராரியன் இன்வெஸ்டிங். பியாண்ட் கன்சென்சஸ் த கான்ட்ராரியன் இன்வெஸ்டர் பிளே புக் வெபினாருக்கு மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஜஸ்ட் 5K or 10K சிப் ஆரம்பிச்சு 10 lakh போர்ட்ஃபோலியோவை ரீச் பண்ண முடியுமா? இது ரியாலிட்டியா இல்ல மித்தா? எக்ஸ்க்ளூசிவா விமென்காக கோடீஸ்வரி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முலா வருது. மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஓவராலா நல்லா இருக்கு, உங்க கோல்ஸ்க்கு அலைன் ஆயிருக்கா, ரிஸ்க் ரிட்டர்ன்ஸ் பேலன்ஸ் கரெக்டா இருக்கா? இந்த டவுட்ஸ் இருந்தா அசெட் அலோகேஷன் டீகோடட் வெபினாருக்கு ஸ்கிப் பண்ணாம ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் சண்டே போனஸா டைரக்ட் வெஸ்ட் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி பேச போறோம். நீங்க கரெக்டான சாய்ஸ் எடுத்திருக்கீங்களா, இல்ல உங்க மணியை கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்க டைரக்ட் வெஸ்ட் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் வெபினாருக்கு இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. லேர்னிங் சாட்டர்டே அண்ட் சண்டேல 5 சூப்பர் வெபினார்ஸ், கிளியர் ஸ்ட்ராட்டஜிஸ், நோ டைம் வேஸ்ட். இப்போவே மறக்காம எல்லா வெபினாருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நவ் இஸ் த ரைட் டைம்.